வாங்க அண்ணா. எங்கடா இருந்த இவ்வளோ நேரம்? செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தேண்ணே. படத்து? இது யாரா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே, தேட்டரில் வேலை செய்கிறாரு. இங்கே ஏன்டா கூட்டு வந்தா? பாஸுக்கு தூக்கம் இல்லையா, அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். யோ டேய், எல்லாம் சொல்லி தானே கூட்டு வந்தா? அதெல்லாம் சொல்லிட்டுண்ணே. பாஸ் ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். இவர் தான் தூக்கத்தை தர போகிறாரா? இவர் இல்லை, அவர் உள்ளே இருக்கார். அப்போ இவர் பூசாரி. அப்போ சாமி? கோயில் வாசலில் பாஸ் நிற்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாஸ் உள்ள வாங்க. அடா வாங்க பாஸ். இவரா சாமி? இப்பெல்லாம் சாமி இப்படிதான் பாஸ். உட்காருங்க. எவ்வளோ நாளாக இருக்கு இந்த ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? எனக்கு என்னங்க ப்ராப்ளம்? அதான் பாஸ், தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் எல்லாம் ப்ராப்ளம்ங்கிறீங்களா? அது கொஞ்ச நாளாவே அப்படிதாங்க. வெரி குட். ஒன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. நாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி சொல்றீங்க. எனக்கு தூக்கம் வரலங்க, அதான் கூட்டு வந்தாங்க. தூக்கம்? வாழ்க்கையில் சராசரி மனுஷன் 2 லட்சம் மணி நேரம் தூங்குறான். அவன் வாழ்க்கை பாதி தூக்கத்திலேயே போகுது. அந்த மாதிரி தூக்கம் உனக்கு கிடைக்கலையா? முழிச்சிட்டு இருக்கப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கும் போதும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? புரியலையே. புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். தூக்கத்துக்கு நான் உனக்கு ஒரு மருந்து தரேன். அதை போட்டுக்கிட்டா உனக்கு தூக்கமும் வரும், கூடவே கனவும் வரும். கனவா? நீ எதை விரும்புறியோ அது கனவா வரும். அந்த கனவும் ஒரே கனவு. நீ எப்ப தூங்கினாலும் அந்த கனவோட தொடர்ச்சி தான் வரும். அந்த கனவுல நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே வாழ்க்கைய வாழலாம். கனவுலாம் இருக்கட்டும்ங்க, எனக்கு முதல்ல தூக்கம் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்களேன். இந்த மாத்திரைய தூங்கணும்னு நினைக்கிறப்ப ஒன்று போட்டுக்க. என்ன கனவு வேணுமோ அதை நினைச்சுக்க. இந்த மாத்திரையை எடுக்க ஆரம்பிச்சிட்டா பாதிலே நிறுத்திடக்கூடாது. அப்புறம் நீ நினைச்ச கனவே உன்னை துன்புறுத்த ஆரம்பிச்சிடும். Take it. All for you. இந்த மாத்திரையை போட்டால் எனக்கு தூக்கம் வரும்ல? ஆமா, இந்த மாத்திரை பேர் என்ன? By the rivers of Babylon.
உடம்பு எதுவும் சரியில்லையா? கேன்சல் பண்ணிடலாமா? இல்லைண்ணே, காஸ்டியூம் மாற்ற வந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். போலீஸ் வந்திருக்காங்க, வர சொல்லவா? வர சொல்லுங்க. சார். ஹலோ மிஸ்டர் விக்னேஷ். ஹலோ. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ்க்கெல்லாம் த்ரெட் கால் வர்றது ரொம்ப காமன் தான். செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் வில் பி ஓகே. குட் லக். தேங்க்யூ. வரேன். ஓகே சார். என்ன செக்யூரிட்டி போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே. 2 கான்ஸ்டபிளை போட்டுட்டு செக்யூரிட்டியை டைட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார், சாருக்கு சாப்பிடுறது கொண்டு வருவா? ஏதாவது சாப்பிட்றியா? ஓகே. எது வேணும்? ஒன்று வேணாப்பா. ஓகே சார். போகலாமா? எனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா? ஷார்ட் ரெடினா போகலாம். ரெடி தான், போகலாம். பார்த்து ஸ்பாட்டில் தான் இருக்கேன். நான் லஞ்ச் அவ்வளோ கூப்பிட்றேன் சார். ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். நான் ரெஸ்டா சார்? ஓ, மாஸ்டர் எங்க? மாஸ்டர். It's such a pleasure working with you. Okay, I'll carry on. Sure. Hi master. ஹலோ சார். ஷார்ட் ரெடி. போலாம். சார் ஓகேயா சார்? ஹாய் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். கண்ணாடி கொடு. வாட் டிஸ்ப்ளே? டேய், வேலைக்கு போல? என்னைக்குமே இப்படி தூங்க மாட்டா? இன்னைக்கு என்ன இப்படி தூங்குற? என்ன தூரம் என்ன காலையில் சோவே காற்று வாங்குது. கவுண்டரில் 10 பேர் கூட இல்லையண்ணா. இப்பெல்லாம் படம் பார்க்குறது அவன் தேட்டருக்கு வரான். எல்லாம் திருட்டு விசிட்லேயே பார்த்துருதுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. நம்ம ராகவா டாக்கிஸை பழசை மாடர்ன் ஆக்குனாங்க. இப்போ கூட்டம் வருது. நீங்கள் இப்படி தேட்டரை பழசாவே வச்சுருந்தா யாருன்னா வருவா? அதுக்கு தான் வசதி இல்லையே. தியேட்டரையும் ரெடி பண்ணணும், கூட்டமும் வரணும். அண்ணா, ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? பேசாம சீன் படத்தை போட்டுருங்க. அப்புறம் பாருங்க கல்ல எப்படி கட்டுதுன்னு. என்னண்ணா? போயிடு. உன் நல்லது தானே. என்னாச்சு? எங்க வந்து என்ன பேசிட்டு என்னாச்சு? என்ன சொல்றான்? இருக்கிற 10 பேரும் போயிட போறாங்க. யோ போய மாட்டல. அப்புறம் நீங்க 2 பேரும் உட்கார்ந்து படம் பார்க்கணும். சீக்கிரமா ஓட. ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டா. சொல்றல அமைதியா விஸ்வாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சும்மா விட மாட்டான். நான் கேட்ட படத்தை கொடுக்க போறியா இல்லையா? அப்புறம் நீ எதிர்பார்க்காத நடந்துரும். நீ என்ன பண்ணாலும் எங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒழுங்கா கேட்ட பணத்தை கொடுத்துரு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் போடுது சார். ப்ராப்ளம் என்னன்னு தெரியல சார். படத்தில் வர சொல்லுங்க. நேரில் வரதான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். சார் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக
என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி, என் வீட்டுக்கு போகலாமா? இல்லை பரவாயில்ல, ஃபோன் பண்ணியிருக்கு, வேற வண்டி வருது. சார், வீடு பக்கத்தில் தான் இருக்கு. கார் சரியாக வரைக்கும் அங்கே இருக்கலாம். ப்ளீஸ் கம் ஆன். ப்ளீஸ் வாங்க. சரி போகலாம். ஓகே, முடிச்சுட்டு வாயா, நான் அங்கே இருக்கேன். ஓகே சார். டேய் கால் பண்ணுடா. ஓகே சார். வெல்கம் டு மை ஹோம். பி கம்ஃபர்டபுள். நான் ஃப்ரெஷ்னாக பண்ணிட்டு வரேன். சாரி, ரொம்ப நேரம் தனியாக வெயிட் பண்ண வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, என்ன சாப்பிடுவீங்க? ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது சாப்பிடணும். இல்லை. ஓ, சொல்லுங்கண்ணே. கார் பிரேக் டவுன் ஆனால் உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இவன் வீட்டு எதுக்கு வந்த? சரி கிளம்பு, வெளில தான் இருக்கேன். வரேண்ணே. கார் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். இருங்க போலாம். என்ன அவசரம்? நெக்ஸ்ட் டைம். 1 minute. என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உடனே கிளம்புறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன்.